அழக பார்த்ததே இல்லைங்க. கண்கொள்ளா காட்சியால இருக்கு. இப்படிப்பட்ட அழகை பார்க்கணும்னா எத்தனை தடவை வேணாலும் ட்ரெயின் டிராவல் பண்ணலாம் போலயே. கோவாக்கு ட்ரெயின்ல போறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அந்த ட்ரெயின் போற பாதை தாங்க. ஃபுல்லா சீனரி வியூஸ் தான், வேற லெவல்ல இருக்கும். அதுவும் முக்கியமா இந்த வாட்டர் ஃபால்ஸ், தூசாகர் வாட்டர் ஃபால்ஸ் ரொம்பவே ஃபேமஸ். அதுலயும் ட்ரெயின்ல போகும்போது எல்லாரும் அந்த அழகை பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி தான் போவாங்க. அப்படியே மெதுவா அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வாட்டர் ஃபால்ஸ் அவ்வளோ அழகா இருக்குங்க. அந்த தூசாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காகவே ட்ரெயின் ஜேர்னி பண்ணலாம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போதும் அப்படிதான் இருக்கு. சில பேர் இந்த ட்ரெயின் ஜேர்னி போயிருப்பீங்க, சில பேர் போகாம இருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே போகாம இருக்கிறவங்களுக்கு நம்மளே இந்த வாட்டர் ஃபால்ஸை நேர்ல பார்த்த மாதிரில இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலியப்பா. கண்கொள்ளா காட்சியால இருக்கு. என்னங்க சும்மா அப்ராடு போறது, அங்க இங்க வேற கண்ட்ரிக்கு விசிட் பண்றது, நம்ம ஊர்லயே பார்க்க வேண்டிய இடம் எவ்வளவு இருக்கு. அதுல ஒண்ணுதாங்க இந்த துசாகர் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அப்படியே ட்ரெயின் ஸ்லோ டவுன் பண்ணி போகுது. வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு ட்ரெயின்ல இருந்து ஒரு குரல். ஆமாங்க, வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சு. சினிமால ஏதாவது ஒரு டூயட் சாங்ல தான் இப்படிப்பட்ட ஒரு டெஸ்டினேஷனை நம்ம பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன் தாங்க இது. தென்காசி 360 டிகிரி அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் இந்த வழியாக போயிருக்கீங்களா? இந்த அழகை பார்த்துருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.